வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மண்மேடான அரிக்கமேடு என்ற கட்டுரையினுடைய செய்தியை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த அரிக்கமேடு அப்படிங்கிற இந்த இடம் ஒரு அகழ்வாராய்ச்சிக்கான இடம். இது புதுச்சேரியில் அமைந்திருக்கிறது. இப்போ இதை பற்றி தான் இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறார் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். பாருங்க, வணிகம் செய்ய வந்த யவனர்கள் அவங்கள ஒரு பிரிவினர் தமிழகத்திலேயே தங்கிட்டாங்களாம். அவங்க தான் இங்கே கலை வளர்ச்சிக்கு முக்கிய தூண்டுகோலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யவனர் போல முயற்சிக்குள் அப்படின்னு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூட பாராட்டி இருக்கிறார். யவனர்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கொங்கண கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்திருக்கிறாங்க. வணிகர், படை வீரர், கலைஞர், தூதுவர், கொடையாளி, குறுநில மன்னர் இப்படி பல்வேறு நிலைகளில் யவனர்கள் தமிழகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த நினைவுகள் தமிழக வரலாற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யவனர் காலம் முதலே புதுச்சேரியை அடுத்துள்ள அரிக்கமேடு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு துறைநகர் நகரமாக விளங்கி இருக்குது. அப்படி கிபி முதல் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளில் புகழ்பெற்று விளங்கிய இந்த நகரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண்மேடாக காட்சியளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய புதுச்சேரிக்கு தெற்கே 6 கிலோமீட்டர் தூரத்தில் அரியாங்குப்பம் அப்படிங்கிற ஆற்றுக்கு வலது கரையில் தான் இந்த அரிக்கமேடு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிஃப்ளஸ் ஆஃப் எரித்ரையன் அப்படின்னு ஒரு நூல், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நூலில் பார்த்தீங்கன்னா சோழமண்டல கடற்கரையில் உள்ள துறைமுகங்களை பற்றிய குறிப்புகள் அதிக அளவில் காண கிடைப்பதாக தெரிவிக்கிறாங்க. கிழக்கு கடற்கரையில் வணிகச் சந்தை கூடும்போது டிமிரிக்காவில் இருந்தும், டிமிரிக்கா அப்படிங்கிறது நம்முடைய தமிழகத்தை தான் டிமிரிக்கான்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படி சில ஊர்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதை அப்படியே நம்ம பார்ப்போம். அப்போது கிழக்கு கடற்கரையில் வணிகச் சந்தை கூடக்கூடிய நேரத்தில் டிமிரிக்காவில் இருந்தும் வடக்கு துறைமுகங்களில் இருந்தும் வரக்கூடிய கப்பல்கள் தங்குவதற்கு வசதியான இடங்களாக கருதப்படுவது காமரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த காமரா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம காவிரி பூம்பட்டினம் தான். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுகே மற்றும் சோபட்மா. இதில் பொதுகே அப்படிங்கிறது புதுச்சேரி, சோபட்மா அப்படிங்கிறது மரக்காணம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போது டிமிரிக்கா அப்படின்னு தமிழகத்தை குறிப்பிடுறாங்க, காமரான்னு காவிரி பூம்பட்டினத்தை குறிப்பிடுறாங்க, சோபட்மா அப்படிங்கிறது மரக்காணம், பொதுகை என்பது அரிக்கமேடு, இப்படியாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மிளகு வரும் இல்லையா, அதை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்கள் தங்குமிடமாக தமிழக துறைமுகங்களில் ஒன்றாக இந்த பொதுகை என்ற புதுச்சேரி இருந்திருக்கிறது அப்படின்னு ஆய்வாளர் தாளமி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காவிரி பூம்பட்டினம் மற்றும் பொதுகை இந்த ரெண்டையும், அதாவது காவிரி பூம்பட்டினத்தையும் இந்த புதுச்சேரியும் எம்போரியம்னு அழைச்சிருக்கிறாங்க. எம்போரியம்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாய்மர கப்பல்கள் வரும் இல்லையா, அதெல்லாம் தங்கி செல்லக்கூடிய துறைமுகம் அப்படிங்கிறது பொருளாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ சோழர்களுடைய தலைநகராக புகார் இருந்ததுனால அது இலக்கியங்களில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் பொதுகே அதாவது புதுச்சேரி வெறும் வணிக நகரமாக இருந்ததுனால அது இலக்கிய முக்கியத்துவம் பெறாமலேயே போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரிக்கமேடு அப்படிங்கிற பேர் எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எந்தெந்த மாதிரி கருத்துக்கள்னு பார்ப்போம். ஆற்றங்கரை அருகே அமைந்துள்ள மேடு, அதனால அரிக்கமேடுங்கிற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர் KR சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதற்கப்புறம் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, செஞ்சி ஆறு அதனுடைய கிளை நதி தான் அரியாங்குப்பம். அந்த அரியாங்குப்பத்து ஆறு கடலில் கலக்கக்கூடிய நீர்வழியில் அமைந்திருக்கக்கூடிய மேடு, அதனால அரிக்கமேடு, அதாவது அரியாங்குப்பத்தாறு அமைந்திருக்கக்கூடிய மேட்டு பகுதிங்கிறதுனால அரிக்கமேடுன்னு வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிபி 100லிருந்து 220ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பகுதியில் புத்தர் வழிபாடு இருந்திருக்கிறது. அப்போ புத்தரை அறிஞன்னு சொல்லுவாங்க. அதனால் அறிஞன் மேடு, அதாவது புத்தன் மேடு அப்படின்னு சொல்லி அதுதான் கடைசியில் அந்த அறிஞன் மேடு அரிக்கமேடாக மாறியதுன்னு சொல்கிறாங்க. இதை ரெண்டை விட சமண பெயருடைய மிச்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தில்லைவனம் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் அரிக்கமேடுங்கிறது சமண பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அரிக்கமேடு அப்படிங்கிறது சமண சமயத்தினுடைய கடவுளான அருகனோடு தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்திரகுப்தருடைய காலத்தில் சமண வழிபாடு தென்னிந்தியாவில் பரவி இருந்தது. அதன்படி பல்வேறு ஊர்களில் சமண தீர்த்தங்கர்களுடைய சிலைகள் இருந்தன. அப்படி உருவான அந்த அருகன் வழிபாட்டு தலமே அரிக்கமேடாக உருவாகியிருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌத்த சிற்பங்கள் அதனுடைய மிச்சங்கள் இருப்பதை கணக்கில் எடுத்துக்கிறப்போ இது ஒரு பௌத்த ஸ்தலமாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இதை ஒற்றிய பகுதிகளில், இந்த அரிக்கமேடை ஒற்றிய பகுதிகளில் தான் வீராம்பட்டினம், காக்காயந்தோப்பு, அருகன்மேடு, சின்ன வீராம்பட்டினம் எல்லாம் இருந்திருக்கு. இதையெல்லாம் பொதுவாக சேர்த்து பொதுகையாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமண பௌத்த துறவிகளுக்குன்னு தவப்பள்ளிகள், அவங்க தவம் பண்ணுவாங்க இல்லையா, அதற்கான தவப்பள்ளிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த சாக்கியன் தோப்பு என்று அழைக்கப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கு மருவி போய் காக்காயந்தோப்பு அப்படின்னு உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பௌத்த நினைவினுடைய மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1779 வரைக்கும் அரிக்கமேட்டோடைய வரலாற்று முக்கியத்துவத்தை யாருமே பெருசாக உணராமல் இருந்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் செங்கல் சூளைகள் அதிகமாக இருந்திருக்கு. அப்படி ஒரு செங்கல் சூளைக்காக தோண்டப்பட்ட குழிக்குள்ள சீன களிமண் ஜாடிகள் கண்டெடுத்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் அங்கே அகழ்வாய்வு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரிக்கமேட்டினுடைய பெருமையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் லலாந்துய் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சுக்காரராம். இவர் வானவியல் ஆய்வுக்காக, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களினுடைய இயக்கம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக வந்திருக்கிறாரு. அப்படி வந்த அவருக்கு இந்த வரலாற்று செய்திகளில் ஆர்வம் இருந்ததுனால இந்த அரிக்கமேட்டை ஆராய்ஞ்சிருக்கிறார். அப்படி அவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆய்வும் நடத்தப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. 1937 புதுச்சேரியில் பிரெஞ்சு கல்லூரி பேராசிரியராக இருந்த லுவோ துய்ப்ரே அப்படிங்கிறவர் அரிக்கமேடு பகுதியில் காணப்பட்ட மண்பாண்டங்கள், மணிகள் அதையெல்லாம் வச்சு ஒரு ஆய்வு நடத்தி லெச மோர் அப்படிங்கிற ஆய்வு இதழில் கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையில் ஆர்வம் கொண்டு வியட்நாம் நாட்டிலிருந்து கொலுபேவ் அப்படிங்கிற அறிஞர் அரிக்கமேட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் பல்வேறு தொல்பொருள் ஆய்வுகளை நடத்தி அதனுடைய வரலாற்று தொன்மையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 1940 சென்னை அருங்காட்சியகத்தினுடைய தலைவராக இருந்த ஐயப்பன் அரிக்கமேட்டில் ஆய்வு நடத்தி தொல்பொருள் சின்னங்களை எல்லாம் சேகரிச்சிருக்கிறாரு. அரிக்கமேடு என்பது தென்னிந்தியாவினுடைய தட்சசீலம் போன்றது அப்படின்னு சொல்லி ஐயப்பன் தனது கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1944 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குநராக இருந்த மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் அரிக்கமேட்டை பற்றி கேள்விப்பட்டு புதுச்சேரிக்கு வந்திருக்கிறாரு. இங்கு கிடைத்த சான்றுகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இதை விரிவாக ஆய்வு பண்ணணும்னு உத்தரவு விட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக 3 மாதங்கள் அரிக்கமேட்டில் தீவிரமாக அகழாய்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வில் கிடைத்த மட்கலங்களை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இதெல்லாமே கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் கல்வெட்டியல் அறிஞர் ஐராவரம் மகாதேவன் அவர்கள் அரிக்கமேடு பானை எழுத்துக்கள் பற்றிய எழுதிய கட்டுரை உலகத்தினுடைய கவனத்தையே ஈர்த்ததுன்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் அரிக்கமேடு ஆய்வில் கவனம் செலுத்த தொடங்கின அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1941 1992 வரைக்கும் அரிக்கமேட்டில் செய்யப்பட்ட பல்வேறு அகழாய்வுகள் மூலமாக மட்கலன்கள், அதாவது மண்ணாலான பொருள்கள், அந்த பானைகள்லாம் இருக்கும் இல்லையா, மணி வகைகள், அணிகலன்கள், கண்ணாடி பொருட்கள், நாணயங்கள், உறைகிணறுகள், சாயத்தொட்டிகள், விளையாட்டு பொருள்கள் இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விமலா பெக்லி அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடந்த ஆய்வில் அந்த காலகட்டத்தில் இருந்த சங்கு வளையல்கள், காதணிகள், வண்ணம் தீட்ட பயன்படக்கூடிய குச்சிகள், மரச்சீப்பு, சுடுமண் விலங்கு பொம்மைகள், நீலக்கண்ணாடி கோப்பை துண்டுகள், தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், ஆம்போரா ஜாடி இதெல்லாம் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரிக்கமேடு அகழாய்வுகளுடைய வெளிப்படுத்த அங்கே வெளிப்படுத்திய கட்டடப் பகுதிகள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பண்டகசாலை இருந்திருக்குது. அது செவ்வக வடிவம் கொண்ட பண்டகசாலை. பண்டகசாலைங்கிறது பல பொருள்களும் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். அது பெரிய செங்கலால் கட்டியிருக்கிறாங்க. பண்டகசாலை பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையை நோக்கி கட்டியிருக்கிறாங்க. அதுபோலவே துணிகளுக்கு சாயம் போடுறதுக்காக சாயப்பட்டறைகள் இருந்திருக்குது. அதற்கான தொட்டிகள் அரிக்கமேட்டில் இருந்திருக்கின்றன. அதிலிருந்து கழிவுநீர், அந்த சாயம் போட்ட தண்ணி வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த கழிவுநீர் வெளியேறி செல்வதற்கு வசதியாக சின்ன வாய்க்கால்கள் தனியாக அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இந்த கட்டுமான பணிகள் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய மறுபக்கம் போலவே இருக்குது. சங்கு கண்ணாடி, ரத்தின கற்கள், படிக கற்கள் இதெல்லாமே அரிக்கமேட்டில் கிடச்சிருக்குது. இதை கருத்தில் கொண்டு பார்க்குறப்போ அங்கே மணிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கிறது அப்படின்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முழுமையடையாத சங்கு வளையல்கள் அரிக்கமேட்டு பகுதியில் அதிகமாக கிடச்சிருக்குது. சிறிய சங்குகளை அறுத்து காதணிகள், நம்ம இந்த கம்மல் தோடு நல்லா சொல்கிறாங்க இல்லையா, அதை உருவாக்கியிருக்கிறாங்க. தாமரத்தால் செய்யப்பட்ட கிளுகிழுப்பை,
அந்த குழந்தைகளுக்கு கிளுகிளுப்பு கொடுப்பாங்க இல்லையா, அது தாமரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் குளவி கற்கள், அம்மியில் அரைப்போம் இல்லையா, குளவி கற்கள், முதுமக்கள் தாலி. முதுமக்கள் தாலின்னா அந்த இறந்து போனவங்கள பானையில் வச்சு புதைப்பாங்க, அவங்க பயன்படுத்திய பொருள்களோடு சேர்ந்து. அந்த முதுமக்கள் தாலி கிடச்சிருக்குது. மரச்சுத்தி, இந்த மாதிரி மரச்சுத்தியல், இந்த மாதிரி நிறைய பொருள்கள் வந்து அங்கே கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோமானியர்கள் வந்து இந்தியாவுக்கு கடலில் பயணம் செய்து வருவதற்கு பருவக்காற்று வந்து காரணமாக இருந்திருக்குது. அப்படிப்பட்ட ரோமானியர்களும் அங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பு வந்து நமக்கு கிடச்சிருக்குது. பெரும்பாலும் எகிப்திலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய காலம் ஜூலை மாதத்திலும், இந்தியாவிலிருந்து எகிப்து செல்லக்கூடிய பயணம் கோடை காலத்தில் இருந்திருக்குது. ஒரு பயண காலம்ங்கிறது 3 மாதம். இது எதை வச்சு தீர்மானிக்கிறாங்கன்னா, அந்த காற்று வரக்கூடிய திசையை வச்சு தான் அவங்க வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோமானியர்களுடைய சில சான்றுகள், அவங்க வாழ்ந்ததற்கான அடையாளங்கள், அவங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்ததற்கான அடையாளங்களை இன்றைக்கும் நம்ம அரிக்கமேட்டில் காண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மலபாருக்கு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கேரள பகுதிகளுக்கும் போயிருக்கிறதுக்கான போயிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பொருட்கள் ரோமானியர்களால் இறக்குமதி செய்யப்பட்டது போலவே தந்தம், மிளகு, தேக்கு, அகில், வாசனை திரவியங்கள், பட்டு, முத்து ஆகிய பொருட்கள் தமிழ்நாட்டிலேருந்து ரோமுக்கு போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வணிக முயற்சிகளுக்காக ரோமானிய பேரரசு தமிழக மன்னர்களோட முறையான வாணிக ஒப்பந்தங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிந்து சமவெளி ஆய்வை தான் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வச்சுருக்கிறோம். அதை விட சிறப்பானதாக அந்த அரிக்கமேடு ஆய்வு இருக்குது. அது ஒரு முக்கியமான வரலாற்று பெட்டகம். ஆனால் இன்னமும் அங்கே வந்து முழுமையான ஆய்வுகள் செய்யப்படவில்லை. இதுவரைக்கும் செய்யப்பட்ட ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க செஞ்சவங்க தான். நம்மவங்க பெருசாக அதை கண்டுக்கலை. அதை வந்து கண்டுபிடிக்கணும். இந்தியா தொல்பொருள் துறை விரிவாக வந்து ஆய்வு நடத்தி ஆய்வு செய்தால் அறியப்படாத உண்மைகள் உலகினுடைய வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி எஸ். ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அரிக்கமேடு அப்படிங்கிறது ரொம்பவுமே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதி. இன்னமும் அங்கே அகழாய்வு மேற்கொண்டால் இன்னும் நிறைய பொருட்கள் கிடைக்கும். தமிழர்களுடைய பெருமை வந்து உலகத்திற்கே வெளிப்படும். அப்போ அதற்கான ஆய்வை இந்த இந்திய அரசாங்கம், இந்திய தொல்பொருள் துறை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தன்னுடைய கோரிக்கையாக வைத்து இந்த கட்டுரையை எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.